Hi viewers, Penadam Creation YouTube channel viewers அனைவருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம Penadam Creation YouTube channel இதுவரை நீங்க பாடல்கள் நகைச்சுவைகள் எல்லாரும் பார்த்து நீங்க ஹாப்பியா இருக்கீங்க எனக்கு தெரியும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழ இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோவை உடனுக்குடனே நீங்க பார்க்க முடியும். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் மாந்தோப்பு தெருவில் அமைந்துள்ளது ஓம் ஸ்ரீ செல்வாம்பிகை பக்த அனுகிரக சக்தி பீடம். வாருங்கள், பீடத்தில் உள்ள அம்மனை தரிசிப்போம். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ அதே போலதான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ முழுசா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓம் ஸ்ரீ செல்வாம்பிகை அம்மனை தரிசித்து தன் கோரிக்கைகளை முன்வைத்து வேண்டினால் உடனடியாக நிறைவேற்றி விடுகிறாளாம். இங்கு பெரும்பாலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் திருமணம் ஆகாதவர்களும் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களும் அம்மனை தரிசித்து வேண்டுதல் பலித்து மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறுகிறார்கள். தங்களது வேண்டுதல் பலித்து மகிழ்ச்சியாக இருப்பவர்களே அதிகம். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த அம்மனை நேரில் வந்து தரிசித்து சென்றால் 3 மாதத்திற்குள் கருத்தரிப்பது அதிசயமாக சொல்லப்படுகிறது. ஏராளமானோர் குழந்தை பாக்கியம் கிடைத்ததை கூறும்போது வியப்பாக உள்ளது. வணக்கம், என் பேர் ரேணுகாதேவி. நான் ஆவினங்குடியிலிருந்து பெண்ணாடம் மாந்தோப்பு தெரு வீட்டிற்கும் செல்வாம்பிகை அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்வதற்காக இங்கே வந்தேன். இங்கே வேண்டிக்கிட்டதால எனக்கு 10 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தால் இங்கே செல்வாம்பிகை அம்மனுக்கு கோவில் வேண்டிக்கிட்டதால செல்வாம்பிகை அருளால் எனக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அதனால் செல்வாம்பிகை அம்மன் கோவில் அவங்க அருள் எல்லாரும் சிறப்பித்து எல்லாரும் வேண்டி அம்மனோட அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அரியலூர் மாவட்டம் உஞ்சினி கிராமம். 5 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை. இந்த கோவிலில் வேண்டிட்டு செல்வாம்பிகை அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். வாரம் விளக்கு போட்ட வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜையில் 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்திருக்கு. இந்த கோவிலில் வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் குழந்தை பிறக்கும், நம்பிக்கையாக இருங்க. நான் விருதாச்சலம் வியனா நகர்லேருந்து வரேன். பெண்ணாடம் செல்வாம்பிகை அம்மன் கோவிலுக்கு வந்தால் வைக்கிற கோரிக்கை நிறைவேறுன்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் வந்தேன். 9 அமாவாசைக்கு வரணும்னு சொன்னாங்க. 7 அமாவாசைக்கு வரும்போதே என் பொண்ணுக்கு முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவளுக்கு நடுவில் உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. திரும்ப அம்மன்கிட்டே கோரிக்கை வச்சேன். என் பொண்ணுக்கு உடல்நிலை சரியாக்கி நான் நல்லபடியாக திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அருளால் என் பொண்ணுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்து என் பொண்ணும் மருமகனும் நன்றாக இருக்காங்க. எந்த குறையும் இல்லை, அம்மாவுடைய அருளால் இருக்காங்க. இது மாதிரி அனைவரும் அம்மாவுடைய அருளை பெறுமாறு வேண்டி கொள்கிறேன். வணக்கம். அரியலூர் மாவட்டம் செந்துறை தாலுக்கா சிறுகுளத்தூர் கிராமத்திலேருந்து நான் வந்திருக்கேன். திருமணம் நடக்கிறதுக்கோசம் ஒரு 2-3 வருஷமாக பொண்ணு தேடி எனக்கு திருமணம் கைகூடி எதுவும் அமையல. பெண்ணாடம் மாந்தோப்பு தெருவில் இருக்கக்கூடிய ஓம் ஸ்ரீ செல்வாமி அம்மன் கோயிலில் மிகவும் சக்தி வாய்ந்த யாக பூஜை கார்த்திகை அமாவாசை ஜோமவார பூஜையில் இன்றைக்கி கலந்துருக்க வந்திருக்கேன். அந்த அம்மனுடைய சக்தியை எல்லாரும் சொன்னதாக கேள்விப்பட்டு நான் முதல்ல இன்றைக்கி கார்த்திகை அமாவாசை பூஜையில் கலந்துக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த அம்மா என்னுடைய திருமணத்தை திருப்தியாக மங்களகரமாக நடத்தி கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் அம்மாவினுடைய பாத மலரில் என்னுடைய வாழ்க்கையை நான் சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு திருமணம் கை கொடுக்குற நம்பிக்கை எனக்கு 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ராவுகால பூஜை நடைபெறும் அதிசயம் ஒன்று இருக்கிறது. குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், நோய் பிணி உள்ளவர்கள், கடன் தொல்லை உள்ளவர்கள் பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பாகும்.
திருநீர் வாங்க, திருநீர் கொடுங்க. அண்ணா திருநீர் எடுத்து திருநீர் எடுத்து பிரதி மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி பூஜை இங்கு விசேஷ நாளாக உள்ளது. ஆண்டுதோறும் தை மாதம் குபேரலட்சுமி திருவிளக்கு பூஜையும், ஆடி மாதம் சுமங்கலி திருவிளக்கு பூஜையும், ஆனி மாதம் லட்சார்ச்சன பூஜையும் நடைபெறுவது வழக்கம். இது மட்டுமல்லாமல் குருபெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி சிறப்பு பூஜையும் நடைபெற்று வருகிறது. என்பது ஒரு அற்புதமான திருத்தலம். பெண் கூட்டலா கூட்டல் கடம் பெண்ணாகடம். பெண் என்பது ரம்பை, ஒரு விசை, திலோத்தமை ஆகிய தேவ மகளிரும், என்றால் காமதேனு பசுவும், கடம் என்றால் இந்திரனுடைய வெள்ளை யானையும் வழிபட்ட இடம். ஆதலால் இந்த ஊருக்கு பெண்ணாகடம் என்ற ஒரு பேர் இருந்தது. என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், கிட்டத்தட்ட 6000 கடந்தேர்கள் வாழ்ந்த ஒரு அற்புதமான ஒரு பூமி, புண்ணிய பூமி என்று சொல்வார்கள். தேவர பாடல்கள் பெற்ற திருத்தலங்கள் 274ல் இது 22வது திருத்தலம். இந்த ஊருக்கு கிழக்கே கிளிமங்கலம், அதே மாதிரி மேற்கே போத்திரமங்கலம், தெற்கே சேந்தமங்கலம், வடக்கே நந்திமங்கலம், நரசிங்கமங்கலம் போன்ற மங்களங்களால் சொல்லப்பட்ட சதுர்வேதி மங்கலம் என்று பாராட்டப்படுகின்ற ஒரு ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், 8 திசையிலும், இந்த ஊரில் 8 திசையிலும் 8 விநாயகர் காவல் தெய்வமாக இங்கே இருக்கிறார்கள். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பெண்ணாகடத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய செல்வாம்பிகையினுடைய ஆலயமானது மிக அற்புதமான ஆலயம். ஏவல், பிள்ளி, சூனியம், செய்வனை, கடன் உபாதைகளில் இந்த சிக்கலில் ஈடுபட்டவங்களுக்கு கடன் நிவாரணம், அதே மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தது திருமண தடை இருந்தால் அது விலகிறது. இதெல்லாம் அற்புதங்கள் காட்டி வருகின்ற ஒரு ஒப்பற்ற தெய்வம் செல்வாம்பிகை. இந்த செல்வாம்பிகையை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் பெறலாம். இந்த ஆலயத்தில் ஆரம்ப காலத்திலிருந்து மடாதிபதியாக இருக்கக்கூடிய திரு முருகேதேஸ்வர சுவாமிக்கு ஒரு வலதுகரமாக நான் இருந்து கொண்டு அப்பப்போ அவருக்கு உதவியாக இருந்துகிட்ருக்கேன். இந்த ஆலயமானது மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் வேண்டிக்கிறேன். மேற்கொண்டு என்னென்னா, இங்கே 63 நாயன்மாரில் ஒருத்தர் கடிக்கம்மா நாயனார் பிறந்த ஊர், மறைஞான சம்பந்தர் அவதரித்த ஊர். அதே நேரத்தில் மெய்கண்டார், திருமந்திரம் எழுதிய மெய்கண்டார் அவதரித்த பூமி. ஒவ்வொரு ஊரை நோக்கி நந்தி இருக்கும், பார்த்திங்கன்னா சாமியை நோக்கி இருக்காது. ஏன்னா வெள்ளாற்றில் வெள்ளம் வரும் பொழுது அந்த வெள்ளத்தை விழுங்கிய நந்தி தேவர் இருந்த இடம் இந்த இடம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஆமோதனவள்ளி அழகிய காதலி அம்மன், அந்த அம்மனை வழிபட்டால் அழகிய மனைவி கிடைப்பான்னு சொல்லப்படுகிறது. அதே பார்த்திங்கன்னா தீர்த்தபுரீஸ்வரர், அதாவது இந்த ஊரை பொறுத்தளவு தண்ணீர் பஞ்சமானது எப்பொழுதும் வராது. அந்த அளவுக்கு இந்த பெண்ணாகடமானது ஒரு புண்ணிய பூமி என்று அழைக்கப்படுகிறது. இங்கே தான் பல மகான்கள்லாம் அவதரித்த பூமி. அதனால் இந்த ஆலயத்தில் நம்ம செல்வாம்பிகை ஆலயத்தில் வழிபட்டால் மிகுந்த நற்பலனை அடையலாம் என்பது என்னுடைய கருத்தாகும். இந்த தளத்தில் இந்த செல்வாம்பிகையினுடைய ஆலயத்தில் ஒரு தனி விசேஷம் என்ன அப்படின்னா, செல்வாம்பிகையே என்ன நம்ம மனசில் இருக்கோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அம்மனாக இருக்கிறதுனால பள்ளியினுடைய இந்த சகுனங்களோ சத்தங்களோ எதுவுமே இந்த பள்ளி சத்தமானது மூலஸ்தானத்தில் விழாது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய உள்நோக்கங்களும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு தாயார் தயாராக இருக்கிறார்கள் என்பது தான் இதனுடைய அர்த்தம். முருகன் சுவாமி கிட்டத்தட்ட ஒரு 5000 யாகத்துக்கு மேலே அவர் பண்ணியிருக்காரு. அவர் யாகத்தில் ரொம்ப சிறந்தவர். திரு முருகேதேஸ்வர சுவாமிகளும் அவருடைய குடும்பத்தாரும் நீடு வாழ என்னுடைய ஆசீர்வாதங்கள் உறுதுணையாக இருக்கும். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூஜைகொள்ள வாராய் பராபரமே அன்பர் பணிசன் ஆளாக்கி விட்டால் இன்பனுடைய ஏதும் பராபரமே என்று செல்வாம்பிகளுடைய அருளால் இன்றைக்கி நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம கடவுளை தியானம் பண்ணுறோம். அதாவது நெஞ்சகம் நிறைவோட தியானம் பண்ணுறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். அதுமாரி குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்க தெரியணும். அதுமாரி நீண்ட ஆயுள் மன நிம்மதியை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம். அதேமாரி எல்லோரும் நல்லா இருக்கணும். அதான் என்னுடைய பலகீனம். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம்
கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் செல்வாம்பிகை தாயே துணை. எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வயிற்று வலியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கண்ணெல்லாம் பிதுங்கி வெளியில் வந்துருச்சு, நாக்கு வெளியில் வந்துருச்சு, தாங்க முடியாத ஒரு வேதனையில் கடந்தேன். அதாவது ஃபைல்ஸ் மூளை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எங்கள் வீட்டு கதை திறந்தவுடனே அந்த அம்மா இருக்கிற இடம் நல்லாவே தெரியும். அம்மா என்னை இந்த மாதிரி வச்சுட்டியம்மா, என்னை எடுத்துக்கோ அப்படின்னு கதையினேன். உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வேகமாக வந்து என் வயிற்றை வந்து ஒரு ஆட்டி வச்சாங்க. அந்த குடல் பிறக்கின உடனே என் கண்ணு நல்லபடியாகிடுச்சு, நாக்கு உள்ளே தள்ளிடுச்சு, நார்மலாக ஆகிட்டேன். இன்ன வரலும் அந்த அம்மாவை நம்பி தான், எனக்கு கண் பார்வை தெரியாது, அந்த அம்மாவை நம்பி தான் தினமும் அவளை தியானம் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு பார்வை தெரியாது, இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அந்த அம்மா நம்பி தான் இருக்கேன். எல்லோரும் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறாங்க. எப்படி எனக்கு மூலத்தை சரி பண்ணாங்களோ, டிபியை சரி பண்ணாங்களோ, ஒவ்வொரு வியாதிக்கும், கேன்சரு எல்லாத்துக்கும் அம்மா தான் துணியாக காப்பாற்றுறாங்க. இந்த கண் பார்வைக்கும் அவங்க காப்பாற்றுவாங்க எனக்கு ஒரு நம்பி இருக்கேன். அதனால் எல்லாருக்கும் நான் நம்பிக்கை கொடுத்துட்டு, அம்மாவே நீயே துணை, நீயே என்னை காப்பாற்றணும், உன்னை விட்டால் எனக்கு யாரும் கதி இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அவள் காப்பாற்றுவா ஒரு நம்பிக்கை இருக்குது. செல்வாம்பிகை துணை. செல்வாம்பிகை கோயிலுக்கு நீங்கள் யார் வந்து சாமிக்கு தரிசனம் பண்ணாலும் அவங்களுக்கு பசுமையான வாழ்க்கை தான் கிடைக்கும். ஏனென்றால் இங்கே கொடுக்கறது பிரசாதம் வந்து எந்த கோயிலும் கிடையாது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரசாதமே வந்து குங்குமம் கொடுக்குறது பச்சை குங்குமம் தான். அதனால் உங்களுக்கு அற்புதமான உங்கள் வாழ்க்கையில் வந்து மாற்றம் என்ன பசுமையாக இருக்கும், உங்கள் குடும்பமே பசுமையாக இருக்கும். அனைவரும் வந்து தரிசனம் பண்ணி அம்மன் நாட்டு பெற வேண்டும் வேண்டிக் கொள்கிறேன். ஸ்ரீமன் முருகன் சுவாமிகளுடைய அருளாலும் குமாரதேவர் தீர்க்காயுள் திடகாத்திராஷ்ட ஐஸ்வர்யம் மேன்மேலும் பெருகவும் இந்த பெண்ணாடகத்திலே செல்வாம்பிகை அருள் புரியும். இந்த விழாவில் கலந்து கொள்ளும் அடியார்கள் திருக்கூட்டத்துடன் இந்த செல்வாம்பிகை எல்லாம் இருந்தால் எல்லா வினைகளும் நீங்கும். இருந்தாலும் எல்லா அடியார்களும் இந்த செல்வாம்பிகை அருள் இருந்தால்தான் எல்லாமே நீங்குமே தவிர இல்லை என்றால் எதுவுமே நீங்காது. அதுபோல இந்த பிணிகள் தீரும், வயது வந்தவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும், எல்லா சகல தீர்க்காயிலும் திடகாத்திரம் எல்லாமே உபநன்யத்துடன் சர்வ சுபிட்சமாகவும் இந்த பெண்ணாட செல்வாம்பிகை அருளால் கிடைக்கும் என்பதை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும், பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் அங்கு வந்து பெண்ணாடத்தின் மாந்தோப்பு கிளியில் அங்கே செல்வாம்பிகை அருள் பெற்று புத்திர பாக்கியம் அவசியம் கிடைக்கும் என்பதை மனம் ஆசீர்வாதத்தோடு கூறுகிறோம். அருள் எல்லாம் நல்ல விதமாக நல்லா அருள் புரிய பிரார்த்திக்கிறோம். தொல்லை இரும்பிரவி சூழும் தழநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் சொன்ன அதுபோல செல்வாம்பிகை அருள் நீடோடி வாழ்க என்று பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கும். ஹாய் வியூவர்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.